السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த அழகிய அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை 111 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவு மிக முக்கியமான ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெள்ளி இரவாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கைகளை வெறும் கைகளாக அவன் அனுப்ப மாட்டான். நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வினுடைய இந்த அழகிய திருநாமத்தை 111 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். ஒவ்வொரு மனிதனும் ஏராளமான தேவைகள் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு இந்த இஸ்மை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். என்ன இஸ்ம் என்றால் யா அல்லாஹு யா வாஹித். யா அல்லாஹு யா வாஹித் என்று வரக்கூடிய இந்த இஸ்மை, இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.